சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சித்தப்பா வாங்க தம்பி, வாமா ஈஸ்வரி, உட்காருங்க. சஞ்சு, அம்மா எங்க? அம்மா டீ போட்டுட்டு இருக்காங்கப்பா. அப்படியா? ஈஸ்வரி, உனக்கு ஃபோன் பண்ண சொல்லி வைஜெயந்தி என்னை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருந்தா. ஆனா நானும் சஞ்சீவும் தான் ஈஸ்வரிய அவிகிட்ட பேசிட்டு ஃபோன் பண்ணுவா, நீ கடந்து தவியா தவிக்காதன்னு சமாதானப்படுத்திட்டு இருந்தோம். நல்ல வேலை நீ ஏன் நேர்ல வந்துட்டமா. ஏமா, அபிகிட்ட பேசுனியா? அபி என்னமா சொன்னா? என்ன சொல்லிருப்பா? எல்லாம் நல்லதாத்தான் சொல்லிருப்பா. அபிய வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிறது என் தங்கச்சி மீனாட்சியோட கனவு. தெய்வமா இருக்கிறவங்க கனவு பலிக்காம போகுமா? அபி நல்ல முடிவா தான் எடுத்திருப்பா, எனக்கு தெரியும். ஈஸ்வரி, அபி மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் ஈஸ்வரி. அதனால தான் அப்பா கிட்ட சொல்லி அபியை பொண்ணு கேட்க சொன்னேன். இங்க பாரு, இதுக்கு மேல சஸ்பென்ஸ் வைக்காத. அபி என்ன சொன்னா? ஆஹா, அபி சஞ்சீவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா, அதனால அபிக்கு சஞ்சீவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு நம்ம சொல்ல வந்திருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ. ஆனால் நாளைக்கு கதிருக்கு அபிக்கும் தான் நிச்சயதார்த்தங்கிறத இவங்கள்ட்ட இப்போ நம்ம சொன்னோம்னா இப்போ இந்த வீட்டில் ஒரு ரணகலமே ஆயிருமே. என்னம்மா ஈஸ்வரி, என்னாச்சு? அபியோட முடிவு எதுவா இருந்தாலும் அதை தயங்காம சொல்லுமா. என்ன ஈஸ்வரி? ஈசு, ஒரு நிமிஷம் வெளியே வா, உன்கிட்ட நான் பேசணும். வாங்குறல சித்தப்பா, சஞ்சீவ், ஒரு நிமிஷம் நாங்க வெளியே போய் பேசிட்டு வந்துடுறோம். வா ஈசு, வா. மாமா ஒரு நிமிஷம். சரிம்மா. நமக்கு தெரியாம எதையோ கொண்டு வந்திருக்காளே, என்னத்தை எழுதி கொண்டு வந்திருப்பா இவ? என்ன சின்னையா? என்ன சின்னையா? ஈசு, இது என்ன பேப்பர் ஈசு? லெட்டரு. லெட்டரா? ஓஹோ, நம்ம சொல்ல வந்திருக்க விஷயத்த உன் மாமா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தயங்கிக்கிட்டு உன் மாமா கிட்ட சொல்ல முடியாதுன்னு அதை ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வந்திருக்கியா? நல்ல யோசனை, சபாஷ் ஈசு. சின்னையா இருங்க, என்ன ஏதுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு சபாஷ் சுபாஷ்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த லெட்டரை எழுதுனது நான் இல்ல. நீ இல்லையா? அப்படின்னா யார் எழுதுனது? அபி. அபியா? அபிதான் சின்னையா. என் மாமாவுக்கும் சஞ்சீவுக்கும் தனித்தனியா லெட்டர் எழுதிருக்கான். அப்படியா? அபி எழுதி கொடுத்துச்சா? ஆமா, இதே எப்ப கொடுத்துச்சு? நம்ம அங்க இருந்து கிளம்பி வர்றப்ப நான் உன் கூட தானே இருந்தேன். அப்ப அபி உன்கிட்ட லெட்டர் கிட்ட எதுவுமே கொடுக்கலையே. என்ன ஈசு, நீ என்கிட்ட சும்மா சொல்றியா? இந்த லெட்டர்லாம் நீ எழுதுனது தானே? என்கிட்ட நீ வர வர அழுகுனி ஆட்டெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டியா? இல்ல சின்னையா, அபி இந்த லெட்டரை என்கிட்ட கொடுக்கல. எனக்கே தெரியாம இது பர்ஸ்ல வச்சிருக்கா. கார்ல வரப்போதான் நானே பார்த்தேன். ஐயோ, ஆமா, நீ என்ன சொல்ற? அபி பிள்ளை என்ன எழுதியிருக்குதுல? நான் படிக்கல சின்னையா. என்ன ஈசு இப்படி சொல்ற? என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பாரு ஈசு. இல்ல சின்னையா, அபி என்கிட்ட கூட சொல்லாம மாமாவுக்கும் சஞ்சீவுக்கும் எழுதிருக்கா. அத நான் படிக்கிறது நியாயம் இல்ல. என்ன ஈசு நீ? நம்ம அபிமா எழுதிருக்கிறத படிக்கிறதுக்கு நீ போய் நாகரிகா அது இதுன்னு பெரிய வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ சின்னையா, அபி எழுதுனதாவே இருந்தாலும் அவ பெர்மிஷன் இல்லாம இத படிக்கிறது தப்பு. என்ன ஈசு நீ இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்ல சொல்றீங்க? வாங்க, நம்ம ரொம்ப நேரம் இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா மாமாவும் சஞ்சவும் தப்பா நினைப்பாங்க. அபி எழுதின லெட்டரை அவங்க கிட்ட கொடுத்துடலாம், அவங்களே படிச்சுக்கிட்டோம். புரியுதா? வாங்க. என்னம்மா ஈஸ்வரி? ஒன்னும் இல்ல மாமா, உங்களுக்கும் சஞ்சீவுக்கும் அபியின் லெட்டர் எழுதி கொடுத்திருக்கா. மாமா, இது உங்க லெட்டர். சஞ்சீவ், இந்தாங்க. மதிப்பிற்குரிய மாமா அவர்களுக்கு அபி எழுதி கொள்வது. மாமா, என்கிட்ட இருந்து நீங்க இப்படி ஒரு லெட்டரை எதிர்பார்த்து இருக்க மாட்டீங்க. நானும் இப்படி ஒரு லெட்டரை உங்களுக்கு எழுத வேண்டி வரும்னு சத்தியமா எதிர்பார்க்கல. ஆனா
எதிர்பார்க்காதது எல்லாம் நடக்கிறது தானே வாழ்க்கையா இருக்கு. மாமா, எங்க அப்பாவும் அம்மாவும் எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க உங்க வீட்டுக்கு தான் அடைக்கலமா வந்தோம். அங்கேயும் எதிர்பாராத விதமா என்னென்னமோ நடந்து நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்து வாழ வழி இல்லாம தவிச்சு நின்னப்ப எங்களுக்கு ஆதரவும் ஆறுதலும் கொடுத்து இந்த வாழ்க்கையையும் கொடுத்தது வசுந்தரா அத்தை தான். அவங்க தான் பையனுக்கு அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சதோட இல்லாம அக்காவை IPS படிக்க வச்சு எங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றினாங்க. என்னையும் படிக்க வச்சாங்க. எங்க வாழ்க்கை இப்படி இருக்கு, நாங்க இப்படி இருக்கோம்னா அதுக்கு வசுந்தரா அத்தையும் சின்னையாவும் தான் காரணம். இதுக்கு எல்லாம் நாங்க என்ன நன்றி கடன் செய்ய போறோம், என்ன கைமாறு பண்ண போறோம்? நாங்க என்ன பண்ணாலும் அது அவங்க பண்ணதுக்கு ஈடாகாது. அதனால என் கல்யாணத்தையே அவங்களுக்கு நான் என்னோட நன்றி கடனா செலுத்தணும்னு நினைக்கிறேன். அதனால நான் கதிரை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன மாமா? என்னை யாரு இந்த முடிவை எடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தவோ வற்புறுத்தவோ இல்லை. இது நானா தெளிவா யோசிச்சு எடுத்த முடிவுதான். என் அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற முடியாத பாவியா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஆத்துல வெள்ளம் போய்கிட்டு இருக்கு. ஆத்தோரமா இருக்கிற மரத்துல இருந்து ஒரு பூ ஆத்துல விழுந்து வெள்ளம் அடிச்சிட்டு போகுது. அந்த பூ மாதிரி தான் நாமளும். ஆத்து வெள்ளம் பூவை இழுத்துட்டு போற மாதிரி வாழ்க்கை வெள்ளம் நம்மளை இழுத்துட்டு போகுது. எல்லாம் தெய்வத்தோட முடிவா தான் இருக்குது. இந்த முடிவும் அப்படி ஒரு முடிவுதான் மாமா. நான் அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நீங்க எங்களுக்கு தாய் மாமாவா வரணும். இப்ப மாதிரியே அப்பவும் உங்க பாசம் குறையாம எங்களுக்கு கிடைக்கணும். இப்படிக்கு உங்கள் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உங்கள் அபி. சஞ்சு, இந்த அன்புள்ள வார்த்தையை நான் வெறும் வார்த்தையா நினைச்சு எழுதல, என் வாழ்க்கையா நினைச்சுதான் எழுதுறேன். என் அப்பா அம்மா அக்கா இருக்கிற என் மனசுல நீங்களும் எப்பவும் இருப்பீங்க சஞ்சு. உண்மையான அன்புக்கு இதை தாண்டி வேற என்ன இடம் வேணும்? என்னை மன்னிச்சிருங்க. உங்க மனசை நான் காயப்படுத்திருந்தா அந்த காயத்துக்கு காலமும் கடவுளும் மருந்து போடணும்னு நான் வேண்டிக்கிறேன். மிஸ் யூ சஞ்சு. என்றும் உங்கள் அபி.